மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். விஜய் சார் முதலமைச்சரா பதவியேற்றதுக்கு அப்புறம் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரும் வந்து மீட் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு சார். இது எப்படி பாக்குறீங்க சார்? தமிழ்நாடு அரசியல் மீண்டும் ஒரு நாகரிக அரசியல் நோக்கி போகுதா சார்? மீண்டும் ஒரு நாகரிக அரசியல் அப்படின்னு எனக்கு தோணலை. ஆனால் இப்போதான் முதல் முறையாக நாகரிக அரசியலை நோக்கி நகர்வதாக நான் பார்க்குறேன். கரெக்டாக சொல்லணும்னா, அண்ணா முதலமைச்சராக பதவியேற்கும்போது இதே மாதிரி மாற்றுக் கட்சி தலைவர்களை சந்தித்ததா தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்க. வைகோ போன்றவர்கள்லாம் அதை சொல்கிறாங்க. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 60 வருடங்கள் கழித்து இப்படி ஒரு விஷயம் வந்து இப்போ தான் நடக்குது. இப்போ நம்மை போன்ற தலைமுறைகளுக்கெல்லாம் இது வந்து ஒரு புதிய விஷயம்தான் அது. அதனால் நாகரிக அரசியல் இப்போ தான் தொடங்குவதாக கூட நம்ம எடுத்துக்க முடியும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, ஒரு தேர்தல் நடந்து ஆளுங்கட்சியாக இருந்த கட்சி வந்து தோற்று எதிர்கட்சியாக மாறும்போது ஒரு டெம்ப்ளேட்டாக ஒரு அறிக்கையை விடுவாங்க. நாங்கள் எதிரி கட்சியாக இல்லாமல் எதிர்கட்சியாக செயல்படுவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் அவர்கள் எதிரி கட்சியாகவே அந்த 5 ஆண்டுகளும் செயல்படுவாங்க. இதை நம்ம பல தேர்தல் முடிந்த பிறகு நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த முறை அப்படி யாரும் வந்து எதிர்கட்சிகள் எதிரி கட்சியாக தன்னை நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு கட்சி தலைவர்களையும் போய் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்ப்பது அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு நல்ல தொடக்கம். விஜய் அவர்கள் எம்எல்ஏவாக பதவியேற்கிறார். எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்றுள்ள உதயநிதி ஸ்டாலின் அந்த விஜய் பக்கமே திரும்பாமல் அப்படி வேற பக்கம் திரும்பி இருக்கிற மாதிரியான காட்சிகளை நம்ம தொலைக்காட்சியில் பார்க்குறோம். அப்புறம் உதயநிதி ஸ்டாலினே எம்எல்ஏவாக பதவியேற்க வரும்போது முதலமைச்சர் விஜய்க்கு வந்து ஒரு சம்பிரதாயமாக கூட ஒரு வணக்கமோ எதுவுமே சொல்லாமல் அவர் பாட்டுக்கு பதவியேற்று வந்து உட்காந்துருவார். அப்போ இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கும்போது இப்போ நம்ம ஆட்சி அதிகாரம் பறிபோனதால் திமுகவுக்கு விஜய் மீது வந்து ஒரு பெரிய கடுப்பு இருக்குது, ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குது அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுது. அப்படி தான் எல்லாருமே புரிந்து கொண்டிருப்பார்கள் அந்த காட்சிகளை பார்க்கும்போது. ஸ்டாலின் அவர்களை பார்ப்பதற்காக முதலமைச்சர் விஜய் சென்று வந்த பிறகு உதயநிதியுடைய போக்கிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டதை நம்ம பார்க்குறோம். சட்டசபையில் பேசும்போது பார்த்திங்கன்னா வழக்கமான உதயநிதியாக, ஒரு உற்சாக உதயநிதியாக அவர் பேசினதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இப்படி ஒரு சந்திப்பு நடக்கலை அப்படின்னா இன்றைக்கும் உதயநிதி வந்து ஒரு இறுக்கமான மனிதராக தான் இருந்திருப்பார். அப்போ அவர் வந்து இயல்பு நிலைக்கு திரும்பியதற்கு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சரை தேடி சென்று வாழ்த்து பெற்றது ஒரு முக்கியமான காரணமாகத்தானே இருக்க முடியும். அதனால எல்லாரையுமே சந்திக்கிறது வந்து உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான், ஒரு நல்ல பண்பு. என்ன சொல்ல போனால் இந்த இளைய தலைமுறையினரிடம் சென்ற தலைமுறையினர் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அது இப்போ நீங்க சொன்ன மாதிரி உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு சபாநாயகர்கிட்ட பேசும்போது வந்து சொல்லியிருந்தாரு, இப்போ நீங்களும் சரி முதலமைச்சரும் சரி நானும் எல்லாரும் வந்து லயோலா காலேஜோட ஸ்டூடெண்ட் தான், ஆனால் நாங்கள் தான் வந்து இந்த எலெக்ஷன் அந்த அரசியலில் வந்து சீனியர்ஸ், அதனால எங்களுடைய யோசனைகளும் வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையாக பேச நம்மளால பார்க்க முடியுது சார். மீண்டும் அந்த பழைய நட்புக்குள்ள வராங்களா சார் உதயநிதி ஸ்டாலினும் விஜயும்? பழைய நட்பு வந்து சாத்தியம் இல்லை. ஏன்னா தன் வசம் இருந்த ஆட்சி அதிகாரத்தை ஒருத்தர் வந்து தட்டி பறிச்சிட்டார் அப்படிங்கும்போது இயல்பாகவே அவங்க மீது நமக்கு கோபம், ஆத்திரம், வருத்தம் எல்லாமே வரும். அதையெல்லாம் நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு நட்பு பாராட்டுறது அப்படிங்கிறது அது ஒரு ஜென் மனநிலை. இங்க இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு அப்படி ஒரு மனநிலை வருமாங்கிறது எனக்கு தெரியல, அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே நேரம் வந்து அந்த கசப்புணர்வுன்னு அப்படி நிறைய இருக்கும்ல, அது வந்து கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அவரே சொன்ன மாதிரி நாங்கள் தான் வந்து அரசியலில் சீனியர், இந்த அவைக்கு சீனியருங்கிறது தான் அவர் சொன்ன விஷயம். உண்மைதான் அது. இன்றைக்கு வந்து விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றாலும் அரசியலுக்கு அவர் புதுசு, அவருக்கு வந்து அனுபவம் இல்லை, அனுபவ குறைவுன்னு கூட நம்ம சொல்ல முடியாது, அனுபவமே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அவரையும் இந்த நாட்டையும் வழிநடத்த வேண்டிய பொறுப்பு திமுகவுக்குமே இருக்குது. விஜய் வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணட்டும், அதை வைத்து அந்த ஆட்சியை நம்ம கலைச்சிடலாம், அந்த ஆட்சிக்கு நம்ம ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்திடலாம் அப்படின்லாம் இல்லாமல், விஜய் ஏதாவது தவறு செய்கிறார் அல்லது ஒரு தவறான முடிவை எடுக்கும்போது அதை சுட்டி காட்டி அவரை நல்வழிப்படுத்த வேண்டிய கடமையும் திமுகவுக்கு இருக்குது. முக்கியமாக இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசிய அந்த பேச்சுங்கிறது சபைக்காக சம்பிரதாயமாக பேசிய பேச்சாக இல்லாமல் நிஜமாகவே தாவேக அரசுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக கூட இருக்கலாம். இது எல்லாமே ஒரு
நாகரிக அரசியலில் வந்து ஒரு அங்கமான விஷயம்தான் அது. ஓகே சார். இப்போ விஜய் அவர்கள் தொடர்ந்து வந்து இந்த பெண்கள் பாதுகாப்புக்கு வந்து ரொம்பவே முக்கியத்துவம் வந்து கொடுத்துட்டு இருக்காரு சார். அந்த பெண்களுக்காகவே வந்து இந்த சிறப்பு அதிரடிப்படையை ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, எப்பவுமே ஒரு ஆட்சி அமையுதுன்னா அந்த டாஸ்மாக் வச்சு ஒரு அரசியல் வந்து நடக்கும் சார். இத்தனை டாஸ்மாக் வந்து நாங்கள் மூட போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதுக்கப்புறம் அந்த கையெழுத்துக்கள்லாம் போகுதுன்னு பார்க்கணும். 717 டாஸ்மாக் வந்து மூடி இருக்கிறாங்க சார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு பக்கம் இது பாசிட்டிவாக பார்க்கப்பட்டாலும் விஜய் தொடர்ந்து வந்து இந்த பெண்கள் ஓட்டை வந்து குறி வச்சு சில காய்கள் வந்து நகர்த்திட்டு இருக்காரு. அதுல 2 காய்கள் தான் இதுன்னு வந்து சொல்றாங்களே சார். அதாவது இந்த 2 விஷயமே பெண்கள் வாக்குகளை குறிவைத்து செய்யப்பட்ட காரியம் இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு விஜய்க்கு கிடைத்த வெற்றிக்கு பெண்களுடைய வாக்குகள் பெருவாரியாக அவருக்கு விழுந்ததும் ஒரு காரணம். அதனால மீண்டும் பெண்களை கவர்வதற்காக அவர் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. அடிப்படையில் பெண்கள் மீது அவருக்கு மிகப்பெரிய அக்கறை இருக்கு. அது பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல வெளிப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்கள் அவரிடம் என்ன எதிர்பார்க்கிறார்கள்ங்கிறதும் அவருக்கு தெரியும். ஏன்னா பல காணொளிகளில் நம்ம பார்க்குறோம் பெண்கள் பேசுகிறத, இது செய்யுங்க அது செய்யுங்கிறாங்க. அதில் முக்கியமானதாக பெண்கள் குறிப்பிடுவது இந்த டாஸ்மாக்குங்கிற விஷயத்தை தான். டாஸ்மாக் மூலமாக அரசுக்கு வருமானம் கிடைக்குது, அது வேற விஷயம். ஆனால் அங்கே பல வீடுகளில் தாலி அறுக்கப்படுது, அதுதான் உண்மை. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு தாய்மார்களின் தாலியை அறுத்து அந்த பணத்தில் தானே அரசு நடக்கிறதெல்லாம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அதை வந்து முற்றிலுமாக ஒழிக்க முடியாது. அப்படிங்கும்போது அதனோட எண்ணிக்கையை குறைப்பது சரியாக இருக்கும் அப்படின்னு அந்த நடவடிக்கையை அவர் எடுக்கிறார். நீங்களே சொன்ன மாதிரி கடந்த ஆட்சிகள்லாம் இதே மாதிரி டாஸ்மாக் கடைகள் மூடப்படுது அப்படின்னு ஒரு கண் துடைப்பு அறிவிப்பு வரும். ஆனால் அதன்படி அவங்க செய்ய மாட்டாங்க. பட் இவரும் கூட என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இது மாதிரி வழிபாட்டு தலங்கள், கல்வி நிலையங்கள் அருகில் இருக்கிற டாஸ்மாக் கடைகளை முதல் கட்டமாக நம்ம மூடுறோம்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம்தான். அது மட்டும் இல்லை, என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோள் அல்லது விருப்பம் என்ன அப்படின்னா, அந்த டாஸ்மாகினுடைய அந்த வேலை நேரத்தை வந்து நீங்கள் குறைக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து உழைத்து களைத்து அதுக்கப்புறம் வந்து அவன் ஒரு குடிக்கிறான் அப்படின்னா கூட மன்னிச்சு தொலைஞ்சிடலாம். பட் தனிப்பட்ட முறையில் நான் மன்னிக்க மாட்டேன், நார்மலாக சொல்கிறேன். காலையிலே ஒருத்தன் போய் குடிக்கிறான் அப்படின்னா அவன் வந்து குடி நோயாளி. அவனுக்காக ஒரு கடையை நீங்கள் திறந்து வைக்கவும் கூடாது. இன்னும் சொல்லப்போனால் மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை அப்படிங்கிற மாதிரி அந்த டாஸ்மாக் கடைகளுடைய நேரத்தை வந்து நீங்கள் குறைக்கணும். அதுவும் கூட பார்த்தீங்கன்னா அந்த குடிநோயாளிகளை அந்த பழக்கத்திலிருந்து மீட்பதற்கான ஒரு வழியாக இருக்கும். நீங்கள் காலையிலேயே திறந்து வச்சிங்க அப்படின்னா இவன் என்ன பண்ணுவான், ஆஃபீஸ்க்கு போகாமல் அல்லது வேலைக்கு போகாமல் நேராக அந்த கடையில் போய் குடிக்கிறதுக்கு போய் உட்காந்துருவோம். ஸோ அதையும் வந்து இந்த தாவேக அரசு செய்யணும். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை, அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதுக்காக புதுசாக எந்த எஃபர்ட்டும் கிடையாது. தமிழ்நாட்டு காவல்துறையில் நிறைய பெண் காவலர்கள் இருக்காங்க. அதில் குறிப்பிட்ட பேரை வந்து ஒருங்கிணைத்து அதற்கு வந்து ஒரு குழுவாக அவர்களை ஒன்று திரட்டி அதுக்கு இந்த ஒரு பேரை வைக்க போகிறாங்க. அதுதான் நடக்க போகுது. அதை அடுத்து வேற ஒன்றும் புதுசாக செய்ய போகிறது இல்லை. அந்த அதிரடிப்படை அப்படிங்கிற ஒரு பெயரை வைத்து நமக்கெல்லாம் வேறொரு கனவும் கற்பனையும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் அதே நேரம் இவர்களுடைய பணி என்ன, இவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேருந்து நிலையம் போன்ற பொதுமக்கள் அதிகம் கூடுகிற இடத்தில் பெண்களுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல ஒரு மஃப்டியில் இருந்து இவங்க பெண்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் கண்காணிக்க போகிறாங்களா அல்லது என்ன அப்படிங்கிறது அது குறித்து எந்த தெளிவும் இல்லை. ஒரு ஐஜி தலைமையில் இப்படி ஒன்று பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்களே தவிர அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையினுடைய வேலை என்ன, அவங்க என்ன பண்ண போகிறாங்கங்கிறதுல ஒரு கிளியரான அறிவிப்பு அல்ல. புரியுது. இப்போ கடந்த ஆட்சியில் பெரிய பிரச்சனையாக இருந்தது வந்து இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் தான் சார். இப்போ அதை கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்கு இந்த தடுப்பு சட்டங்கள் மூலம் ஒரு 62 மையங்களை வந்து உருவாக்கியிருக்காங்க சார். இதன் மூலமா இந்த போதைப் பொருள்லாம் கட்டுப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? அதாவது தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இதற்காக புதிதாக எந்த காவலர்களையும் ரெக்ரூட் பண்ண போகிறதில்ல. ஏற்கனவே இருக்கிற காவலர்களில் சில பேரை இந்த பிரிவுக்கு மாற்றி இதுக்கு ஒரு தனி பிரிவு ஏற்படுத்த போகிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மதுவிலக்கு தடுப்பு பிரிவுன்னு ஒன்று இருக்குது. அப்போ எங்கேயாவது கள்ளச்சாராயம் காய்ச்சினா இவங்க போய் அவங்கள விரட்டி பிடிச்சி கொண்டாந்து கேஸ் போடுவாங்க, அந்த சாராய பேரல்களையெல்லாம் அழிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போதைப் பொருளுக்கு எதிராக ஒரு காவல் நிலையம், மாவட்டந்தோறும் ஒரு காவல் நிலையம்னு ஒன்று கொண்டு வர்றாங்க. இது எந்த அளவுக்கு நடைமுறையில் சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீப வருடங்களில் தான் இங்கே வந்து இந்த போதை கலாச்சாரம்ங்கிறது பெரிய அளவில் வந்து வளர்ந்தது. அதுக்கு மேலோட்டமாக நீங்கள் பார்க்கும்போது திமுக ஆட்சி தான் காரணம், அதிமுக ஆட்சி தான் காரணம் அப்படின்னு பழியை அந்த அரசுகள் மீது நம்ம போட்டிருப்போம். ஆனால் உண்மையில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஏன் திடீர்னு ஒரு போதை கலாச்சாரம் வந்தது,
இது எப்படி இதுக்கான ஆர்ஜின் என்ன அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, கடந்த சில வருடங்களாக வட இந்திய தொழிலாளர்கள் பெருமளவில் வந்து தமிழ்நாட்டில் தங்கி வேலை பார்க்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் இந்த பெரிய பெரிய ஹைரைஸ் பில்டிங், அது இல்லாமல் இந்த மேம்பாலம், மெட்ரோ ப்ராஜெக்ட் எல்லாமே இன்னைக்கு பெரிய அளவில் வளர்ந்து நிற்பதற்கு இவர்களுடைய உழைப்பு தான் காரணம். அதெல்லாம் மறுக்க முடியாது. பட் அதே நேரம் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் பயன்படுத்துறதுங்கிறது ரொம்ப சர்வ சாதாரணம். சுருக்கமாக சொல்லணும், இப்போ நம்ம ஊரில் எப்படி ஒரு வெத்தலைப்பாக்கு போடுறது வந்து ஒரு சாதாரண இயல்பான விஷயமாக இருக்கோ, அந்த மாதிரி வட இந்தியாவில் அந்த போதைப் பொருள்கள் பயன்படுத்துறதுங்கிறது ரொம்ப ஜஸ்ட் லைக் தட்டுன்னு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இப்போ வட இந்திய தொழிலாளர்கள் சர்வசாதாரணமாக தமிழ்நாட்டுக்குள் வரும்போது இந்த பழக்கமும் அவர்களோடு சேர்ந்து இது உள்ளர வந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய அளவில் வந்து இங்கே அது வந்து இன்னைக்கு பரவி இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பொருளுக்கான வாடிக்கையாளர் டிமாண்டும் அதிகமாகும் போது இப்போ அந்த பொருளுக்கான சப்ளையும் அதிகமாகும். அப்போ இங்கே வந்து இந்த கஞ்சாவும் மற்ற போதைப் பொருளும் பயன்படுத்துகிறவருடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது அந்த பொருள் இங்கே கிடைக்கலனாலும் வேற எங்கிருந்தாவது இங்கே உள்ளர வரும். ஆனால் என்னென்னா இங்கே இருக்கிற காவல்துறை அதை சரியான முறையில் கண்காணித்து தடுத்து இருக்கலாம். பட் ஏதோ ஒரு வகையில் அதை கோட்டை விட்டதனுடைய விளைவு இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த போதை கலாச்சாரம்ங்கிறது சர்வ சாதாரணமாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கஞ்சா விற்கிறவனா இருக்கட்டும், மற்ற பொருள் விற்கிறவனா இருக்கட்டும், இல்லைப்பா நீ தமிழ்நாட்டை சேர்ந்தவன் உனக்கு விற்க மாட்டேன், வட இந்தியவர்களுக்கு மட்டும்தான் விற்பேன் அப்படின்லாம் அவன் சொல்ல மாட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் காசு யாரு கேட்டாலும் அதை அவன் வித்துருவான். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பழக்கம்ங்கிறது இங்குள்ள இளைஞர்களிடமும் பெரிய அளவில் பரவிடுச்சு. இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டுக்குள் வருவதை முதல்ல நீங்கள் தடுக்கணும். பயன்படுத்துகிறவனை நீங்கள் தேடி துரத்திக்கிட்டுலாம் இருக்க முடியாது. எங்கிருந்து வருது, யார் மூலமாக விற்கப்படுது அப்படிங்கிறத பார்த்து அதற்கான தடுப்பு நடவடிக்கைகளை இறங்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி ஒரு முயற்சி புதிய அரசு எடுத்திருக்கு. அவர்களுக்கு எப்படி வெற்றி கிடைக்குதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அதிகம் பேசும் பொருளாக இருந்தது இந்த தாவேக்கா அந்த அமமுக மோதல் தான். அவருடைய எம்எல்ஏ வந்து கடத்திட்டாங்க, அவங்க வந்து குதிரை பேரம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் வந்து இந்த ப்ரெஸ் மீட்டில் பேசினதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. விஜய் அவர்கள் வந்து ஃபோர்ஜரி பண்ணுறாரு, மோசடி பண்ணுறாரு, ஆட்சி அமைப்பதற்கு ஊழலை ஒழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியா பண்ணலான்னு சொல்லிட்டு விமர்சனங்களும் தொடர்ந்து அமைச்சார். அவர் கட்சியை சார்ந்த எம்எல்ஏ வந்து விஜய்க்கு ஆதரவாக அந்த வாக்கை வந்து செலுத்தியிருக்காரு. அவரை வந்து கட்சியிலேருந்து நீக்கியிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது அன்றைக்கு அமமுகவை சேர்ந்த மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் தாவேகா அரசுக்கு வந்து ஆதரவு தருவதாக ஒரு கடிதத்தை அவங்க கவர்னர் கிட்ட கொடுக்குறாங்க. அது தொடர்பாக தான் இந்த சர்ச்சை வந்தது. அந்த சர்ச்சை உருவாகும் போதே நமக்கு தெரியும் பொய் சொல்வது காமராஜ் இல்லை, தினகரன் தான். டிடிவி தினகரன் தான் மிகப்பெரிய பொய்யர். அவர் சொல்கிறது தான் பொய்யுங்கிறது ரொம்ப வெளிப்படையாக தெரிஞ்சுது. அதுக்கு ஒரு உதாரணமாக நான் சொல்லணும் அப்படின்னா, காமராஜ் கையெழுத்திட்டதாக ஒரு கடிதத்தை கவர்னர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாரு டிடிவி தினகரன். அதனுடைய காப்பியெல்லாம் நீங்கள் சோஷியல் மீடியாவில் மற்ற ஊடகங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் போடப்பட்டிருக்கும் காமராஜுடைய கையெழுத்தே போலியானது நான் சொல்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, வேட்புமனு தாக்கலின் போது ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணுறாரு காமராஜ். அதில் உள்ள கையெழுத்துக்கும் டிடிவி தினகரன் கவர்னரிடம் கொடுத்த கையெழுத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் அப்படி பார்த்தாலே சொல்லிடலாம் இது ரெண்டும் வந்து ஒரே ஆள் போட்ட கையெழுத்துலன்னு உங்களால் சொல்லிட முடியும். ஆனால் இங்கே என்ன துரதிஷ்டம் அப்படின்னா, ஒரு கட்சியின் தலைவர், லெட்டர்பேடு கட்சி தான் இருந்தாலும் கட்சியின் தலைவர் என்று சொல்லப்படுகிற டிடிவி தினகரன் ஒரு ஃபோர்ஜரி கையெழுத்து போட்ட கடிதத்தை கவர்னர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. அந்த கவர்னர் இந்த கையெழுத்தினுடைய உண்மைத்தன்மையை கூட அவர் வந்து பரிசோதிக்கலை, அதை அப்படியே வாங்கிக்கிட்டாரு. ஏன்னா அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய தவறாக நான் பார்க்குறேன். அதுக்கடுத்து காமராஜ் வந்து இந்த கடிதத்தில் அவர்தான் கையெழுத்து போட்டார் என்றால் எப்படி 2 நாள்ல அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்ற முடியும்? ஆக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அன்றைய சூழ்நிலையில் ஏதோ ஒரு காரணத்துக்காக, அது பணமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்துக்காக தாவேகாவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை அந்த காமராஜுங்கிறவர் எடுத்துட்டார். அதுதான் உண்மை. அவர் கையெழுத்திடுற வீடியோவும் இருக்கு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு பச்சை கலரில் ஒரு கயிறு கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் தாவேகா தலைவர் அவருடைய அலுவலகத்துக்கு ஒரு கார் போகுது, அது உள்ளே போகிற ஒருத்தர் வந்து முகத்தை மறைச்சிட்டு போகிறாரு. அந்த மறைக்கப்பட்ட முகத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கை தெரியுது. அந்த கை பார்த்தீங்கன்னா பச்சை கலர் கயிறு கட்டியிருக்கு. அப்போ அது காமராஜ் தான். அது நேரடியாகவும் விஜய் அவர்களை பார்த்து தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் வந்து முதல்ல கவர்னரை பார்த்துட்டு வரும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து காமராஜை ட்ரை பண்ணுறேன், அவர் என் ஃபோனை எடுக்க மாட்டேன்றாரு. அதான் அவர் சொன்ன வார்த்தை. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, காமராஜை வந்து இவங்க குதிரை பேர பேசி
அந்த பக்கம் இழுத்துட்டாங்க போல இருக்குன்னு டிடிவி தினகரன் ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. அன்னைக்கு நைட்டு எப்படியோ காமராஜர் ரீச் பண்ணி அவரை கொண்டாந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு வேற மாதிரி அவர் பேசுறாரு. அப்பவே நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒருவேளை மன்னார்குடியில் இருக்கிற காமராஜ் குடும்பத்தினரை ஏதாவது லாக் பண்ணி இவரை ஒரு மாதிரி ஒரு பிளாக்மெயில் பண்ணி கொண்டாந்து நிறுத்தினாங்களோன்னு தான் நமக்கெல்லாம் தோணுச்சு. ஆனா இப்ப நடக்கிற சம்பவத்தை எல்லாம் பார்த்தா அப்படி நடந்திருக்குமோ அப்படின்னு தான் நினைக்க தோணுது. நீங்க யோசிச்சு பாருங்க, மனப்பூர்வமா அதெல்லாம அந்த தினகரனோட இவர் பேசுறதுல தினகரன் என்ன சொல்றாருன்னா, அந்த கார்ல இவர் கையெழுத்து போடுற மாதிரி உள்ளது ஏஐ ஜென்ரேட் பண்ண வீடியோன்னு அவர் சொல்றாரு. காமராஜ் என்ன சொல்றாரு, இல்ல அது பழைய வீடியோன்றாரு. அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்லேயே ஒரு பெரிய கான்ட்ரடிக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கூட யாரோ ஒரு பெண் நிற்கிறாங்க, அவங்க சொல்றாங்க இவருடைய ஃபோன் வந்து காரில் வரும்போது கீழே விழுந்துருச்சு, காலுக்கு கீழே விழுந்துருச்சு, அந்த நேரத்தில் டிடிவி ஃபோன் பண்ணதுனால இவரால் அட்டன் பண்ண முடியலன்னு அவங்க ஒரு ஸ்க்ரீன் பிளே சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே பொய் தான். காமராஜை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவுக்கான ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துட்டாரு. அது சட்டசபையிலும் அது வந்து வெளிப்பட்டுடுச்சு. அப்படி அவர் பண்ணதுக்கு அப்புறமா அமமுகவில் இருந்து அவரை நீக்குவதாக டிடிவி தினகரன் அறிவிச்சிருக்காரு. சொல்ல போனா காமராஜ் தாவேக்காவில் இணைவதற்கான ஒரு வாய்ப்பை டிடிவி தினகரனை ஏற்படுத்தி கொடுத்துட்டார்.